பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. கர்த்தரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து ஈடேற்ற பரிசுத்த உள்ள நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எல்ஷடாய் ஃபயர் மினிஸ்ட்ரி சார்பாக எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த யூடியூப் இணையதளத்தின் வாயிலாக எல்ஷடாய் ஃபயர் மினிஸ்ட்ரியின் சார்பாக உங்களை ஒவ்வொருக்கும் அன்பின் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. கர்த்தர்தாமே பெரிய காரியங்களை செய்வார். எல்ஷடா என்பதுக்கு கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ற அர்த்தம். கர்த்தர்தாமே முதலாவது ஆபிரகாம் என்ற மனுஷனை கர்த்தர் தெரிந்து கொள்ளும்போது நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று தன்னைதாமே ஆபிரகாமுக்கு தன்னை முதலாவது கர்த்தர் என்ன பண்ணினார்னா தன்னை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. எல்ஷடா என்றாலே கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அதே போன்று அவர் தாயை போல மார்பகமுடைய என்றது ஒரு பொருள். அவர் தாயை போல நேசிக்கக்கூடிய ஒரு தேவன். ஆகவே தான் கர்த்தர் தாமே தன்னுடைய சர்வ வல்லமையுள்ள தேவனாக முதலாவது ஆபிரகாம் வாழ்க்கையில் கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தினார் இல்லாமல் அவர் சரீர செத்து போன நிலைமையிலும் இனி நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலும் நம்புவதற்கு ஏதும் இல்லாத இந்த சூழ்நிலையில கர்த்தர் எல்ஷடா, கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக கர்த்தர் தன்னை ஆபிரகாம் வெளிப்படுத்தினது இல்லாமல் கர்த்தர் வல்லமையான காரியங்களை கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கும் இந்த எல்ஷடாய் ஃபயர் மினிஸ்ட்ரிஸ் மூலமாக கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட போகுது. ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக கர்த்தர் பலத்த காரியங்களை செய்வார். கர்த்தரை நாமும் வெளிப்படும். கர்த்தரை நாமும் மகிமை விட போகுது. ஆகவே இந்த எல்ஷடாய் மினிஸ்ட்ரி மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளிலே கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த இந்த 2025 வருடத்தில் 7 மாதம் கர்த்தர் கிருபையாய் நம்மளை வழிநடத்தி வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். 7 மாதம் கர்த்தர் கண்மணி போல நம்மளை காத்து தயவாய் மட்டும் வழிநடத்திட்டு வந்த கர்த்தருக்கு கோடான கூடிய ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட கர்த்தர் இந்த 8வது மாதமாகிய இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கர்த்தர் நம்மளை தன்னுடைய வாக்குத்தத்த வசனத்தினாலே நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறாரு. 2 விதமான வாக்குத்தத்த வசனங்களை தாமே கர்த்தர் கொடுத்து ஒரு டபுள் போர்ஷன் ஆஃப் பிளெஸிங்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. 2 விதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் மத்தியில் கர்த்தர் எல்ஷடாய் ஃபயர் மினிஸ்ட்ரி மூலம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. இந்த நாளிலே அந்த வசனத்தின் வாக்குத்தத்த வார்த்தையை நம்ம தியானிக்க போவாங்க. முதலாவது வாக்குத்தத்த வசனமாவது ஏசாயா 43ஆம் அதிகாரம் முதலாவது வசனத்தை நம்ம தியானிப்போமானால் பார்ப்போமானால் 43ஆம் அதிகாரம் முதலாவது வசனம் கர்த்தர் சொல்கிறது, பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன். ஆமென். இதுதான் முதலாவது கர்த்தர் இந்த நாளில் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றது, பயப்படாதே அவனை மீட்டு கொண்டேன். ஏன் கர்த்தர் சொல்கிறார் பயப்படாதே? கர்த்தர் தேவன் சொல்ற வார்த்தை என்னன்னா, சத்துரு எப்போதும் ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே பாவ எண்ண அடிமத்திலையும் சாபத்திலையும் வியாதியிலையும் துன்பத்தில் ஏதாவது ஒரு அடிமைத்தனத்தில் கொண்டு போய் நம்மளை வைத்து விடுவிக்க கூடாதபடிக்கு நம்மளை அடிமைத்தனத்துக்குள்ளே வைத்திருப்பாங்க. அக்காலத்தில் பார்த்தீங்கன்னா ரோம பேரரசெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அடிமைகளை கொண்டு போயிட்டு ரொம்ப துன்புறுத்துவாங்க. அவர்களை யாராவது மீட்கும் பொருளாக ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து அவங்க மீட்கும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அடிமையாக தான் இஷ்டப்படியெல்லாம் அவங்களை துன்படுத்தி சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்களாய், கைவிடப்பட்டவர்களாய், கேட்பறற்றவர்களாய், எல்லா விதத்துலையும் அவங்க ரொம்ப துன்புறுத்தப்பட்டவர்களாக இருப்பாங்க. இப்படி அவங்களை மீட்க வேண்டும் என்று சொன்னால் யாராவது போய் தன்னுடைய ஒரு பிரபுக்களோ ராஜாக்களோ ஒரு உயர்ந்த ஒரு சொசைட்டியில் உயர்ந்தவர்கள் போய் தன்னுடைய ரொக்கத்தை கொடுத்து பணத்தை கொடுத்தாவது அவர்களை மீட்க வேண்டும். இப்போ இந்த மாதிரி பாவிக்கிற ஜீவத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளை பாவத்திலையும் சாபத்திலையும் நம்மளை பாவத்தின் பிடியிலையும் சாபத்திலையும் நம்ம வெளிவராதபடிக்கு நம்மளை அடிமைத்தன நுகத்தடியில கொண்டு போயிட்டு நம்மளை அடிமைக்குள்ள வைத்திருக்கிறான். அப்போ இந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்ம விடுவிக்க கூடுமானால் நம்மளை விடுவிக்க பண்ணோம்னா ஒரு விலைக்கிரையும் செலுத்தப்பட வேண்டியது அவசியமா இருக்கு. ஆகவே தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சுவாமி மாம்சத்தில் வெளிப்பட்டு சர்வவல்லமை தேவனாக இருந்த தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு தன் சொந்த ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்கும் பொருளாக, அதாவது நீங்கள் மார்க் 10ஆம் அதிகாரம் 45 வசனத்துக்கு திருப்பிக் கொள்வீர்களானால் படிப்பீர்களானால் அதில் இப்படியாக இருக்குது, அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். மீட்கும் பொருளாக தன்னுடைய ஜீவனை, இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் பார்த்தீங்களா, he gave his life as a ransom for many. ransom என்பதற்கு ஒரு பெரிய அர்த்தம் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு தொகையை, ஒரு குறிப்பிட்ட தொகையை செலுத்தி அவரை மீட்க வேண்டியது, அதான் அதோடைய பொருள் அர்த்தம். அவர் தன்னோட ஜீவனை, ஒரு மீட்கும் பொருள் தன்னோட ஜீவனையை, விலையேற்பட்ட தன்னோட ஜீவனையை, ரத்தத்தை அவர் சிந்தி நம்முடைய பாவத்திலிருந்து சாபத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்து நம்மளை விடுவித்திருக்கார். ஆகவே தான் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20 வசனத்தில் எப்படி சொல்கிறது, அவர் விலைக்கிரத்தில் நீங்கள் பாட் அட் ப்ரைஸ், ஒரு பெரிய விலைக்கிரத்தாண்ட செலுத்திருக்காரு.
அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மளுக்கு ஜீவனை கொடுத்து நம்மளை மீட்டிருக்கிறாரு என்று நம்ம பார்க்குறோம். ஆகவே நீங்கள் எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு யாராக இருந்தாலும் சரி, இந்த நாளில் கத்தர் தாமே உங்களை பார்த்து சொல்கிறாரு. கத்தர் எல்லாருக்கும் அவர் மாம்சமான யாருக்கும் அவர் ஜீவன தேவனாய் கத்தராக இருக்கார். கிறிஸ்தவத்துக்கு மாத்திரமல்ல, அவர் இந்து சகோதரர்களாக இருந்தாலும், ஒரு முஸ்லீம் சகோதரராக இருந்தாலும், யாராக இருந்தாலும் கத்தர் தாமே உங்களை பார்த்து சொல்றது, தன்னோட ஜீவனை அவர் கொடுக்க முடியாத மாம்சத்தில் ஏற்பட்ட ஒரே தெய்வம் இயேசு சுவாமி, இயேசு கிறிஸ்து. ஆகவே அவர் தம்முடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து உங்களை மீட்டிருக்கார். ஆகவே நீங்கள் அவருக்கு சொந்தம். ஒருபோதும் எந்த ஒரு பாவத்தில் இருக்கலாம், எந்த பிலிஸ்தீன் அடிமைத்தனத்தில் இருந்தாலும் சாபத்தில் கத்தர் தாமே உங்களை சொந்த இடத்துல மீட்டிருக்கார். அதே பகுதியில் 2வது பகுதி வேத பகுதியில் நம்ம பார்ப்போமானால், ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் கத்தர் இப்படியாக சொல்கிறாரு, கத்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு உன் சூரியன் 20ஆம் வசனம், உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கத்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்பதுதான் கத்தர் இன்னைக்கு கத்தர் உங்களை குறித்து பேசுகிற ஒரு வசனமாக இருக்குது. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். துக்கம் என்பதுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்மளை ஒரு சொந்த நம்மளை நேசிக்கக்கூடிய ஒரு நபர் யாராக இருந்தாலும் ஒரு பிரிவு ஏற்படும் போது நம்மளுக்கு ஏற்படுற ஒரு துக்கமாக இருக்கும். ஒரு வியாதினால, ஒரு பிலிசுனத்தில் கைவிடப்பட்டு, புறக்கணிக்கப்பட்டு, பிலிசுன அடிமைத்தனத்தில் இருக்கும்போது நம்ம ஒரு துக்கம், நம்மளை சில நேரத்தில் வெளியில் சொல்ல முடியாத ஒரு துக்கம் மனதை நிரம்பியிருக்கும் போது யாருமே சொல்ல முடியாது. அந்த எப்பேற்பட்ட துக்கத்தில் எப்பேற்பட்ட துக்கமாக இருந்தாலும் கத்தர் நிச்சயமாக உங்கள் துக்கத்தை கண்டிப்பாக மாற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்காரு. உங்கள் துக்கம் கண்டிப்பாக சந்தோஷமாக மாறும். யோவான் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் கத்தர் சொல்றாரு, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆகவே எப்பேற்பட்டவராக இருந்தாலும் உங்கள் துக்கத்தை கத்தர் மாற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்காரு. அல்லேலூயா. நாளிலே கத்தர் கொடுத்த இந்த 2 வாக்குத்தத்த வசனத்தின்படி நீங்கள் யாராக இருந்தாலும் எப்பேற்பட்ட பாடுகளும் உபத்திரத்திலே இருந்தாலும் அடிமைத்தனத்து நோக்கத்திலே இருந்தாலும் கத்தர் உங்களை விடுவித்து தமக்கென்று உங்களை சொந்தப்படுத்தி கொண்டார். நீங்கள் துக்கம் நிறைந்த யாரிடம் சொல்ல முடியாத அளவுக்கு உங்கள் துக்கம் நிறைந்தவர்களாக இருந்தாலும் கத்ததாமே உங்கள் துக்கத்தை மாற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்காரு. இந்த மாதத்திலே, இந்த 8ஆம் மாதமாக ஆகஸ்ட் மாதத்திலே உங்கள் துக்க நாட்களை கத்தர் முடியும்படி செய்வார். ஆமென். நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலே கத்தர் கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கத்ததாமே ஆண்டவரே, உமக்கென்று ஆண்டவரே நீ ஏற்படுத்திக் கொண்ட ஸ்தோத்திரம். நான் உங்களை மீட்டுக்கொண்டே என்று சொன்னீரப்பா, என்னுடைய சொன்னீரப்பா. நீங்களே உங்களோட ரத்தத்தினாலே கொண்டு நீர் மீட்டு கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். உமக்கென்று சொந்தப்படுத்திக் கொண்ட ஜனங்களுக்காக ஸ்தோத்திரப்பா. நீரே ராஜா, உமக்கென்று தொண்டுகிற ஜாதிக்காக ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, நீர் சுவாமி தம்மோட சொந்த ரத்தத்தை கொடுத்து ஜீவனை கொடுத்து ஆண்டவரே நீ மீட்டு கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். எப்பேற்பட்டப்பா இப்போது எந்த பாவப்படி பழக்கத்தில் இருந்தாலும் அப்பா, எந்த ஒரு அடிமைத்தன நுகத்தடியில இருந்தாலும் ஸ்தோத்திரம். பாவம் என்ன நுகத்தடி அப்பா, சாபம் என்னும் நுகத்தடியா இருந்தாலும் சரி அப்பா, வியாதி என்ன நுகத்தடியா இருந்தாலும் சரி கத்ததாமே நீரே அவங்களை விடுவிக்க முடியாது ஜெபிக்கிறப்பா. விடுவித்து ராஜா நீ மீட்டு கொண்டதுக்காக ஸ்தோத்திரப்பா. நீ மீட்க போவதுக்காக ஸ்தோத்திரப்பா. உமக்கென்று சொந்தப்படுத்திக் கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். அதே போல அப்போ உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் கத்தர் சொன்ன வாக்குத்தத்த வசனத்தின்படி கத்ததாமே நாளிலே ஆண்டவரே எப்பேற்பட்ட துக்கம் இருந்தாலும் சரிப்பா, வெளியில சொல்ல முடியாத எந்த ஒரு துக்கமா இருந்தாலும், யாவது ஒரு துக்கமா இருந்தாலும் கத்தர் இந்த நாளிலே சந்தோஷமாய் மாற செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த மாதத்தில் கத்ததாமே இப்படியாக இருந்து கத்தர் ஆசீர்வதிக்க போவதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஆமென். கத்ததாமே உங்களோடு கூட இருந்து இந்த நாளிலே கத்தர் ஜெபத்தை கேட்டு கத்தர் தாமே இந்த நாளிலே இந்த மாதம் முழுவதும் கத்தர் நடத்துவார். ஆமென். கத்ததாமே உங்களோடு இருப்பார்கள். ஆமென். இல்லையா?